கீழ் முதுகு வலி. ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த லோ பேக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பேக் பெயின் வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன். ஸோ டிஸ்க் பல்ஜ் இருக்குது, இல்லைங்க நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேன், ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷர்னாலையும் எனக்கு வந்து பேக் பெயின் சிவியராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி போன் டென்சிட்டி குறையிறதுனாலையும் நமக்கு லோ பேக் பெயின் வருது. ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்? அதுலேயும் முக்கியமாக ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக லோ பேக் பெயின் வருதுங்க. இதுலேயும் முக்கியமாக நின்றுட்டு ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இதில் ஹை ஹீல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெண்கள் நிறைய பேர் அதிகமாக ஹை ஹீல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனாலையும் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் வருது. பேக் பெயின் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ நம்மளுடைய ஜாப் நேச்சரே அதுதான், நான் நின்றுக்கிட்டே தாங்க ஒர்க் பண்ணணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹை ஹீல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அதுக்காகவும் கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதனாலையும் நம்ம உடலில் பாதிப்புகள் ஏற்படுது, நமக்கே தெரியாது. சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடலில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. எப்படின்னா, ரெகுலராக ரைட் சைடே நம்ம வந்து ஷோல்டரில் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறது. ஸோ பெண்கள் பெரும்பாலும் நமக்கே தெரியாமல் டெய்லி ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்கக்கூடிய 2 kgs ஆர் 3 kgs வந்து ஹேண்ட்பேக் ரைட் சைட்லையோ இல்லை ஒரு சிலர் லெஃப்ட் சைட்லையோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகுனா ஷோல்டர் பெயின் வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நெக்கில், ஸோ கழுத்து எலும்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், மசில் ஸ்டிஃப்னஸ் வருது, ஆர்த்ரைட்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள், கொஞ்ச நாளில் கையே தூக்க முடியாத அளவுக்கும் இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால வர்றது.